2024 நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரைட் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நான் எப்படி 6000 + 4000 வீடியோ எடிட்டிங், அதுவும் மொபைல் எடிட்டிங் மூலயமா வந்து ஏர்ன் பண்ணேன். அண்டு நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஃபுல் ரோட் மேப்பாக இருக்க போகுது. அண்டு இந்த வீடியோ வந்து நோ எடிட்டாக இருக்க போகுது. வீடியோ எடிட்டிங்கை பற்றி சொல்ல போகிறேன், ஆனால் இந்த வீடியோவே வந்து எந்த ஒரு எடிட்டிங்குமே இல்லாமல் அப்படியே நான் ஃப்ளோவாக பேசுகிறது வந்து பேச போகிறேன். அண்ட் நான் இது பண்ணது மட்டும் நோட்ஸில் வந்து கீ நோட்ஸாக வந்து எழுதி வச்சுருக்கேன். ஸோ இதை பார்த்துட்டு நான் வந்து அப்படியே உங்களுக்கு டேரெக்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ எடிட்டிங்னா ஒரு வீடியோ வந்து கட் பண்ணி ஒரு சிம்பிள் கட்லாம் பண்ணி இருங்க, ஃபஸ்ட் டைம்ங்கவும் எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. சரி, ஓகே. வீடியோ எடிட்டிங்கிறது ஒரு சிம்பிள் கட் பண்ணி எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி டிரான்சிஷன்லாம் போட்டு பீரோலாம் ஆட் பண்ணி எடிட் பண்ணி பண்ணுறது இல்லை வீடியோ எடிட்டிங். வீடியோ எடிட்டிங்கிறது நம்மளோட ஆடியன்ஸ்க்கு நம்ம வந்து என்ன வந்து கன்வே பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து எல்லா டைமும் நம்ம வந்து ஸ்பீச்சாலே வந்து சொல்லிட முடியாது. ஸோ அதுக்காக தான் வந்து வீடியோ எடிட்டிங் வந்து நம்ம விசுவலாக காட்டலாம். அண்ட் ஏதாச்சும் ரிட்டென்ஷன் வீடியோ நீங்களே பார்த்தீங்கன்னா வீடியோவில் ரிட்டென்ஷன்ட்டு ஒரு இன்சைட்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து மேலே கீழேன்ட்டு இறங்கி இருக்கும். ஸோ இந்த இறங்குற இடத்துல வந்து நம்ம எடிட்டிங்கை வந்து ஆட் பண்ணோம்னா அது வந்து வீடியோவோட எங்கேஜிங்கையும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணும். ஸோ அதுக்காக தான் வந்து மெயினாக வந்து வீடியோ எடிட்டிங் இது பண்ணுறாங்க. இதை நீங்கள் வந்து இதை தான் வந்து கான்செப்ட். இதை தான் நிறைய பேர் வந்து மாடலேஷனில் வேறு மாதிரி கூட சொல்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ கம்மிங் டு த கன்க்ளூஷன், ஃபஸ்ட்டு வந்து லேர்ன் அ டூல். ஃபஸ்ட்டு வந்து எந்த டூலில் நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு மொபைல் எடிட்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து இன்ஷாட், VN, CapCut இந்த 3 அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அது இல்லாமல் புதுசாக ஒரு அப்ளிகேஷன் ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, இது கீழே வந்துருச்சு. ஸோ அந்த நேம் வந்து அதில் வந்து எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ஆட் வருது புதுசாக. இப்போ ஏதோ ஒன்று வந்துச்சா அது தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்ஷாட், VN, CapCut இந்த 3 தான் நீங்கள் வந்து மொபைல் எடிட் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ அதை தாண்டி நீங்கள் வந்து ஒரு லெவலுக்கு மேலே போய் கொஞ்சம் ஹை பேயிங் இன்கம், அதாவது கிரியேட்டர்ஸ்டையோ இல்லை யார்கிட்டையோ நீங்கள் எடிட் பண்ணி மணி மேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக PC இல்லைனா லேப்டாப் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலாக எடிட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த 10K மேக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் எடிட் பண்ணி தான் வந்து மேக் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 2 மந்த்தாக வந்து DaVinci Resolve வந்து லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர் டூலை வந்து சூஸ் பண்ணணும். ஒன்று DaVinci, இல்லை Premiere Pro, இல்லை Final Cut Pro. ஸோ இது 3மே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஸோ செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கலாம், ப்ரோ எதை ப்ரோ எடுக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து Premiere Pro அப்படின்னு சொல்லுவாங்க. Premiere Pro மேபி அது பெய்டாக இருக்கனால மேபி நான் வந்து அதை வந்து சூஸ் பண்ணல. இப்போதைக்கு எனக்கு அதுவும் இல்லாமல் காசு இல்லை. நான் வந்து DaVinci ஃப்ரீயாக இருக்கனால வந்து DaVinci சூஸ் பண்ணேன். அண்ட் Premiere Pro நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். பட் ஆனால் வந்து எனக்கு அது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லை. மேபி நான் வந்து DaVinci வந்து ஆக்சுவலி நான் DaVinci தான் ஃபஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணேன். அதை யூஸ் பண்ணி கொஞ்ச நாள் கழித்து Premiere Pro வந்து யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன். அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் எனக்கு வந்து பிடிக்கல. அதுக்கப்புறம் நான் DaVinciக்கே மறுபடியும் ஷிஃப்ட் ஆகிட்டேன். இப்போ உங்களுக்கே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, ஃபஸ்ட்டு ஒருத்தன் வந்து ஃப்ரீ ஃபயர் கேம் விளாட்றான். அதை விளாண்டுட்டு அவன்கிட்ட PUBG கேம் வந்து கொடுத்தீங்கன்னா எது நல்லாயிருக்குன்னு கேட்டிங்கன்னா அவன் கண்டிப்பாக வந்து ஃப்ரீ ஃபயர் தான் சொல்லுவான். ஏன்னா அவன் ஃபஸ்ட்டு அதையே வந்து பழகிட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஷிஃப்ட் ஆனாலும் அவனுக்கு வந்து இதை விட முடியல, இதான் அவனுக்கு வந்து யூசர் கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு DaVinci சூஸ் பண்ணனால எனக்கு ஒரு வேளை அப்படி இருக்கலாம். பட் நீங்கள் வந்து ஃபைனல் கட்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து MacBook Pro, அதாவது ஆப்பிள் யூசர் ஃபைனல் கட் ப்ரோ, அதுக்கப்புறம் நீங்கள் Premiere Pro இதெல்லாம் வந்து எதில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். Premiere Pro சூஸ் பண்ணிங்கன்னா Premiere Pro எடிட் பண்ணலாம். அண்ட் அதுவும் இல்லாமல் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அது வந்து அடிக்கடி கிராஷ் ஆகுமான்ட்டு. ஸோ நீங்கள் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ ஸோ அந்த டூலை வந்து ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்க பேசிக்ஸ் வந்து லேர்ன் பண்ணணும். ஸோ நம்ம வந்து மொபைல் எடிட்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டு அது ரெண்டே இப்படி கையிலே வந்து நவுத்தி விட்டாலே அது வந்து ஜாயிண்ட் ஆயிரும். ஸோ இதில் வந்து டூல்னால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு டூலை நீங்கள் வந்து கசரை வந்து நவுத்தி இந்த மாதிரி 2 டூலையும் மெர்ஜ் பண்ணுறதுக்கு நிறைய வேஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார் படத்தில் வந்து சொல்லுவாள்
அப்பா இங்கே ஒன்றுமே புரியலப்பா, எனக்கு எல்லாருமே இப்படி இருக்காங்க, நானா எனக்கு ஒன்றுமே கற்றுக்கலப்பா, நான் ஒன்றுமே இல்லைப்பா, நான் வேஸ்ட்டுப்பா அப்படின்னு சொல்லல. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து ஃபோனில் எடிட் பண்ணிவிட்டு அதுக்கு போனோம்னா நம்ம இங்கே கிராப் பண்ணுறதுனா வச்சுக்கோங்க, சும்மா கையிலேயே வந்து இப்படி கிராப் பண்ணிட்டு விட்டுருவோம். ஸோ அவங்க கிராப் பண்ணுறதுக்குள்ள அதில் ஒரு சில டிகிரி அந்த மாதிரிலாம் இருக்குது. அண்ட் அதுவும் இல்லாமல் ஷார்ட்கட்ஸ்லாம் வந்து நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதாவது ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுனால வந்து நிறைய ஷார்ட்கட் லேர்ன் வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்ஸை வந்து நம்ம வந்து கவர் பண்ணிடணும். எப்படி ட்ரிம் பண்ணணும். நான் டாவன்சி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் டாவன்சியில் இருக்கிறத வச்சு சொல்கிறேன், நீங்கள் வந்து திங்க் பண்ணிக்கோங்க வேணாம். இப்போ ஒரு இதை கிராப் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கசரை வந்து நவுத்தி அந்த மாதிரி கிராப் பண்ணலாம். இல்லை அதிலே ஒரு டூல் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து இதை வச்சு நம்ம ஃபோனில் பண்ணுற மாதிரி வந்து இப்படி இழுத்து விட்டிங்கன்னா பெரிய பாக்ஸாக இருக்குது, சின்ன பாக்ஸாக மாறும், மறுபடியும் இப்படி இழுத்து விட்டிங்கன்னா பெரிய பாக்ஸாக மாறும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணணும்னா அதுக்கு நிறைய இது இருக்குது. டெக்ஸ்ட்டு என்ன கலரில் இருக்கணுங்கிறதுக்கு அதுக்கு ஒரு கோடே இருக்குது. நான் வந்து ஆக்சுவலி ஒரு இன்ஸ்டாகிராமில் வந்து பிராண்ட் ப்ரொமோஷன் வந்து ஒன்று பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து டெக்ஸ்ட்டு வந்து அவங்க வந்து ப்ளூ கலர், ஓகே, ப்ளூ கலர் வந்து அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. நான் ப்ளூ கலர் நம்ம கேப்கட் இருக்கும்ல, ஸோ அதில் எடிட் பண்ணி அவங்கள்ட்ட வந்து கொடுத்தேன். அவங்க வந்து இல்லை இந்த கலர் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. என்னடா ப்ளூ கலர்னா இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் அவங்க ஒரு கோடு வந்து சென்ட் பண்ணாங்க, அந்த ப்ளூ கலருக்கு, அதாவது அவங்க பிராண்டோட கலரோட கோடு. அந்த கோடில் வந்து எங்களுக்கு வந்து வீடியோ வேணும் அப்படின்னு வந்து கேட்டாங்க. ஸோ எனக்கு நான் கேப்கட்டில் எடிட் பண்ணா அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தா அதுக்கப்புறம் நான் யூடியூப்பில் போட்டு பார்த்தா இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கோட் இருக்குது. அதுக்கப்புறம் நான் டாவன்சியில் போய் செக் பண்ணி பார்த்தா டாவன்சிலேயும் அந்த மாதிரி அந்த நம்பரை போட்டிங்கன்னா அந்த நம்பரோட கலர் ஒன்று வரும். ஸோ இது மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது, நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். கலர் கோடு அப்படின்னு கூகுள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது. அண்ட் ஃபஸ்ட்டு அந்த பேசிக்ஸை வந்து லேர்ன் டூல், இப்போ நான் டாவன்சி எடுத்துருக்கேன்னா டாவன்சியில் இருக்க பேசிக் டூல் எல்லாமே, கட்டு, ட்ரிம்மு, எல்லாமே, சாங் ஆட் பண்ணுறது எல்லாமே, அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் இது எப்படி ஒர்க் ஆகும், அது எப்படி ஒர்க் ஆகும், ஸோ அது எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக்கில் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக பண்ணால் தான் நெக்ஸ்ட்லாம் வந்து நம்ம வந்து மாஸ்டர் பண்ண முடியும். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பேசிக்ஸ் எல்லாமே வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. நம்பர் 2 வந்து ஸ்டோரி டெல்லிங். ஸோ ஓகே, சாரி, தானே லேர்னர் டூலில் வந்து டாவன்சியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் சந்திரோ அவர் இருக்கார். இங்கிலீஷில் வந்து டாவன்சி வேறு லெவலில் ஒருத்தர் சொல்லுவார், அவர் பேர் வந்து கேசி ஃபெரஸ். ஸோ அவர் வந்து வேறு லெவலில், இவர் வந்து ஐ திங்க் ஒரு வீடியோ தான் போட்டிருக்காரு மனோஜ் சந்திரோ. கேசி ஃபெரஸ் வந்து நானும் டாவன்சிக்கு யாரான்னு தொடங்கினா யாருமே இல்லை டாவன்சியில் அந்த கேசி ஃபெரோஸ் அப்படிங்கிறது ஒரு 4.5 hours ஒரு வீடியோ ஃபுல் டுட்டோரியலுமே போட்டிருப்பாரு. அண்ட் பேசிக் அதில் ஒரு இப்போ ப்ரீமியர் ப்ரோட எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இருக்குது, அது என்ன இல்லஸ்ட்ரேட்டட், அந்த மாதிரி நிறைய ஆட் ஆஃப் ஃபேமிலி இருக்கும்ல, ஸோ அது எல்லாமே இருக்கும். இப்போ டாவன்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா டாவன்சிலே வந்து நீங்கள் வந்து எடிட்டும் பண்ணிக்கலாம், மோஷன் கிராஃபிக்ஸையும் பண்ணிக்கலாம், கலர் கிரேடிங் பண்ணிக்கலாம். சாரி, கொஞ்சம் வாய்ப்பு வளருது. அண்ட் அதே மாதிரி தான் அது ஒன்று தான் ட்ராபேக் வந்து ப்ரீமியர் ப்ரோக்கும் வந்து டாவன்சிக்கும். டாவன்சியில் எல்லாமே வந்து ஒரே டூல்லே செக்மெண்ட்டில் இருக்கும், ஒரு 6 பார்ட் இருக்கும். இதே நீங்கள் வந்து ப்ரீமியர் ப்ரோலேருந்து ஷிஃப்ட் ஆகி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் சேஞ்ச் பண்ணி அதில் நீங்கள் மோஷன் கிராஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அது ஒன்று இருக்குது. ஸோ என்ன கேட்டால் இப்போதைக்காதான், மேபி அது ஃபியூச்சரில் நானே வந்து ப்ரீமியர் ப்ரோக்கு மாறலாம், இல்லை ஃபைனல் கட்டுக்கு மாறலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோரி டெல்லிங். ஸோ ஸ்டோரி டெல்லிங் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸ்டோரி டெல்லிங் வந்து இப்போ வந்து இதில் வந்து ஒரு 9.10 seconds வந்து பேசியிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் இப்போ வெறும் லேர்னர் டூல் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போனால் வந்து நீங்கள் கேட்பீங்களா? ஸோ நீங்கள் வந்து ஆடியன்ஸோட நம்ம வந்து அப்படியே இன்ட்ராக்ட் பண்ணி கவர் பண்ணி நம்ம வந்து ஆடியன்ஸை வந்து அவங்களாவே ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஸ்டோரி டெல்லிங். ஸோ இந்த இப்போ ஒருத்தன்ட்ட வந்து நிறைய டேலண்ட் இருக்குது, ஆனால் அவன்கிட்ட ஸ்டோரி டெல்லிங் இல்லைன்னா அவன் வந்து 0ல் தான் இருப்பான். அவன் ஒருத்தன்ட்ட ஸ்டோரி டெல்லிங் இருந்தால் அவன்கிட்ட டேலண்ட்டே இல்லைனாலும் அவன் எப்படியா இருந்தாலும் அவன் மேலே வந்துடுவான். உங்களுக்கு ஸ்டோரி டெல்லிங்கை பற்றி எப்படி சொல்கிறது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தனுஷ் எடுத்துக்கலாம். தனுஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒல்லியாக இருக்கனால பசங்களும் வந்து ஒல்லியாக இருப்பாங்க.
ஸோ அதனால ஆடியன்ஸோட அவர் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறாரு. அண்ட் அதுவும் இல்லாமல் இப்போ எங்கள் சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆடுகளம் அந்த மூவியில் வந்து சேவல் சண்டை வச்சு அந்த மாதிரி இருப்பாங்களே, சேவல் வேட்டைக்காரன் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி எங்கள் சைடில் இருக்கவங்களாம் அந்த மாதிரி சேவல் அந்த மாதிரி இருக்கவங்களாம் வந்து விரும்புவாங்க, அதாவது கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால கூட அவங்களுக்கு வந்து தனுஷ் வந்து பிடிக்கும். அண்ட் அதுவும் இல்லாமல் அப்புறம் புறா வச்சு மாறி அந்த மூவி. ஸோ அதில் எங்கள் சைட்லேயே வந்து எங்கள் சைட்னா என் சரௌண்டிங்கில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா புறாவும் வளர்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க புறாவும் ஒரு வளர்க்குறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி வந்து விஜய் சார் தனுஷ் சாரே வந்து லைக் பண்ணுவாங்க, அதாவது இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ விஏபி மூவியில் வந்து வேலையில்லா பட்டதை இன்ஜினியரிங் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ தனுஷ் சார் வந்து ஆடியன்ஸ்க்கு என்ன தேவையோ அந்த மாதிரி வந்து அவங்க கூட வந்து கனெக்ட் பண்ணிக்கிறனால அவரை வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்டோரி டெல்லிங்கில் வந்து வேற லெவலில் இருந்தோம்னா, அதாவது உங்களோட ஆடியன்ஸ்க்கு உங்களோட கண்டென்ட்டோட சேர்த்து ஒரு ஸ்டோரி டெல்லிங்கோட கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து எங்கேஜிங்காக வந்து கேட்பாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வந்து ஸ்டோரி டெல்லிங்க்கு யாரும் வீடியோ போடவில்லை. மேபி நானே வந்து போடுறேன் நெக்ஸ்ட் வீடியோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் அது ஹிந்தின்னு தான் நினைக்கிறேன். எனிதிங்னு ஒரு சேனல் வந்து யூடியூப்ல வந்து போஸ்ட் பண்ணுவார், அவர் வந்து போஸ்ட் பண்ணுவார். ஸோ அதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் இப்போ சொல்ல போகிற எல்லா வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷனும் வந்து கீழே கொடுத்துட்றேன். வீடியோவோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட், ரிட்டன்ஷன் எடிட். ஸோ இந்த ரிட்டன்ஷன் எடிட் வந்து கண்டிப்பாக வந்து முக்கியம். ரிட்டன்ஷன் எடிட்னா வந்து பீப்புளை வந்து ஸ்டே பண்ணி பார்க்க வைக்கிறது தான் ரிட்டன்ஷன் எடிட். இப்போ நான் வந்து இந்த வீடியோ வேற நான் வந்து எந்த ஒரு எடிட்டுமே இல்லாமல் போடுறேங்கிறனால உங்களுக்கு வந்து கையிலே இப்போ வந்து வரைஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 10 செகண்ட் ஹூக்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த எடிட்டரும் வந்து இந்த 10 செகண்ட் ஹூக்கில் ஏதாச்சும் ஒன்று பண்ணலாமா அப்படின்ட்டு தான் வந்து அந்த வீடியோ வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது வந்து இப்போ 0 இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு லைனு, இங்கே மேலே போகிறப்ப அப்பா ஒரு லைனு. ஸோ 0லேருந்து எப்போதுமே ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் ஆகிறது வந்து ஒரு 5லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஹூக்கில் ஆரம்பிக்கும் போது அப்படியே நேராக வந்துட்டு இருக்கும். எப்படியா இருந்தாலும் டக்குன்னு ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன் குறைஞ்சி அப்படியே கீழே வரும். 0 இருக்குன்னா 0க்கும் கீழே வந்துடும், மறுபடியும் மேலே வரும். ஸோ அந்த மறுபடியும் நம்ம ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறப்ப இப்படி மேலே வரும், மறுபடியும் இந்த மாதிரி கீழே போகும், மறுபடியும் இந்த மாதிரி மேலே வரும். ஸோ இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படி மேலே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மேலே வந்துட்டு இப்படி கீழே வருதுல, ஸோ கீழே வரப்போ தான் நம்மளோட எடிட்டிங்கை காட்டணும். அந்த எடிட்டிங்கில் பீப்புளை ஏதாச்சும் கவர்ற மாதிரி வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி நம்ம ஏதாச்சும் மோஷன் கிராஃபிக்ஸோ இல்லை எடிட்டிங்கோ அந்த மாதிரி வந்து காட்டணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நந்தா ப்ரோ எடுத்துக்கலாம். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஏதாச்சும் பீப்புள் கூட நடுவில் வந்து ஏதாச்சும் மூவியில் இருக்க கிளிப்பை வந்து ஆட் பண்ணுவார். அண்ட் அது மூலமா ஆடியன்ஸே வந்து அவங்க பண்ணுறது என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து அந்த வீடியோலேயே வந்து ஒரு இதில் போட்டு காமிச்சிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அதுவும் இல்லாமல் ஓவர் எடிட்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நம்ம இறங்குற இடத்துல மட்டும் நம்ம வந்து நம்மளோட எடிட்டிங் ஸ்டைலை வந்து காமிச்சு நம்ம வந்து அதை ரிட்டன்ஷன் வந்து ஹை ஆக்கணும். ஸோ இதுதான் வந்து ரிட்டன்ஷன் எடிட்டிங். அண்ட் இன்னும் நிறைய இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு ஃப்ளோவில் பேசுகிறனால எனக்கே கொஞ்சம் மறக்குது. இதை பற்றி வந்து ஃபிலிம் பூத் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்டு வந்து ரிட்டன்ஷன் எடிட்டிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வந்து என்னதான் வந்து ஒரு இதை நம்ம வந்து இப்போ ஒரு கண்டென்ட் வந்து கிங்காக இருக்கலாம். ஒரு இதில் கூட மனோஜ் சந்திரா இன்ஸ்டாகிராமில் இருக்கார்ல, ஒரு யூடியூப்ல இருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பாரு வித்தவுட் எடிட்லேயும் ஒரு வித்தவுட் எடிட்டில் ஐ திங்க் ஒரு 600 or 800K வந்து போயிருக்கும். வித் எடிட்டில் வந்து ஒரு 3 million வியூஸ் போயிருக்கும். ஸோ இது மூலயமாவும் வந்து நம்ம வந்து ஆடியன்ஸோட என்கேஜ்மெண்ட் ஆகிறதுக்கு நம்ம எடிட்டிங் வந்து டூலாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த ரிட்டன்ஷன் எடிட்டிங்கை வந்து கற்றுக்கணும். ஸோ நம்பர் 4 இப்போ வந்து டோ நாட் யூஸ் ஒன் ஸ்டைல். ஸோ உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன், சாரி. ஃபஸ்ட்டு வந்து லேர்னர் டூல்னு சொன்னேன்ல, ஸோ அதுக்கப்புறம் வந்து எடிட்டிங்லேயே ஒரே ஒரு விஷயம், எடிட்டிங்கோட பேசிக்கை கற்றுக்கங்க அப்படின்னு சொன்னேன்ல. அந்த பேசிக்கில் வந்து நம்ம ட்ரிம்மு எல்லாமே வந்து பண்ணிட்டோம், அதாவது பேசிக் வந்து லேர்ன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இந்த எல் கட்டு, ஜே கட்டு, சிம்பிள் கட்டு, அந்த மாதிரி நிறைய கட்ஸ் இருக்குது. ஒரு 10 கட்டோ 15 கட்டோ இருக்கும்.
ஸோ அந்த கட்டெல்லாம் வந்து லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ அந்த கட்டை கண்டிப்பாக வந்து அந்த கட்ஸ்லாம் வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. டூவில் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அந்த கட்ஸ் எல்லாம் போய் பார்த்துக்கோங்க. நான் வந்து அதே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். அண்ட் இன்னொன்று ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ கிரியேட்டராக நான் சொல்கிறேன், கிரியேட்டராக இருக்கவங்க சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு கிரியேட்டர், நான் வந்து உங்கள்கிட்ட வந்து வீடியோ எடிட் பண்ணுறதுக்காக வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து வீடியோ எடிட் பண்ணிட முடியாது. பிகாஸ் நான் என்ன பேஸில் வந்து வீடியோ போடுறேன், இப்போ நான் வந்து டெக் சம்மந்தமாக வீடியோ போடுறேன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடிட் பண்ணணும். ஓகே. அண்ட் அதுவும் இல்லாமல் ஒரு சில பேர் வந்து எடிட்டுக்கு வீடியோ கொடுத்தோன்னே அவங்க பாட்டுக்கு எடிட் பண்ணிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க எடிட் பண்ணிட்டு இப்போ என்கிட்ட கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எடிட் பண்ணிட்டு என்கிட்ட வந்து கொடுக்குறீங்க, நான் வந்து இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எடிட் பண்ண சொல்கிறேன். மறுபடியும் அவங்க எடிட் பண்ணிட்டு மறுபடியும் சரியில்லை அப்படின்னு சொன்னால் மறுபடியும் நீங்கள் எடிட் பண்ணணும். அப்போ வந்து உங்களுக்கு தான் வந்து அதிகமாக வந்து டைம் வேஸ்ட் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அவங்கள்ட்ட வீடியோ வாங்கினதுக்கப்புறம், நான் அவங்கள்ட்ட வீடியோ கொடுத்ததுக்கப்புறம் நீங்களே வந்து எனக்கு காலோ இல்லை மெசேஜ்லேயோ வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வேணும், எந்த இடத்துல எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறது ஒரு க்ளீனாக வந்து நீங்கள் வந்து உங்களோட கிளைண்ட் கிட்ட வந்து நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மூலயமா மேபி ஒரு 80% வந்து நீங்கள் வந்து இந்த மறுபடியும் ரீஎடிட்டை வந்து நீங்கள் வந்து கேன்சல் பண்ணலாம். அதாவது மறுபடியும் நீங்கள் ரீஎடிட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக நீங்கள் வந்து கஸ்டமருக்கு, ஐ மீன் கிளைண்ட்டுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நடுவில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் கூட நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம். அண்ட் அதுவும் இல்லாமல் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிரியேட்டர் சம்மந்தமாக பேசுகிறேன். ஒரு சில பேர் வந்து ஸ்கிரிப்ட் ஸ்டோரி வந்து எழுதிட்டு அதுக்கப்புறம் வீடியோ வந்து ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து எடிட் பண்ணுவாங்க. ஸோ இது மூலயமா நமக்கு வந்து ஒரு கரெக்டாக ஒரு லேஅவுட் வந்து கரெக்டாக வந்துடும். இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துட்டு எடிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு ஸ்டோரி லைனாக கொண்டு வருவாங்க. புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? ஒரு சில பேர் வந்து ஸ்டோரி வந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வீடியோ வந்து ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடிட் பண்ணால் அது ஒரு கனெக்டாக டைரக்டாக இருக்கும். இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துருவாங்க, எடுத்துட்டு அதை எடிட் பண்ணுறப்ப தான் வந்து அதை ஒரு ஸ்கிரிப்டாகவே கொண்டு வருவாங்க. அது மூலயமா அது வந்து இது வந்து ரெண்டாவதாக சொன்னது வந்து யாராலுமே வந்து அவ்வளோ கரெக்டாக வந்து பண்ண முடியாது. பண்ணாலும் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப நாள் அதை ட்ரை பண்ணியிருப்பாங்க, அதனால அவங்களுக்கு வந்துருக்கும். ஸ்டார்டிங்கில் நம்ம ஒன்று சொல்லணும்னு நினைப்போம், அது வேற ஒன்றா கன்வே ஆகிடும். ஸோ இதில் வந்து என்ன கேட்டால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று சூஸ் பண்ணுங்கள். ஸ்கிரிப்டை ஃபஸ்ட்டு எழுதுங்க, அதுக்கப்புறம் எடிட் பண்ணிட்டு வீடியோ வந்து ஷூட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடியோ வந்து எடிட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரு கனெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து 4th ஸ்டெப் என்னன்னா, do not use one edit. இந்த do not use one editங்கிறதுல வந்து என்ன சொல்றதுன்னா, எடிட்டிங்ல வந்து நிறைய டைப் ஆஃப் எடிட்டிங் இருக்கு. ஃபிலிம் எடிட் இருக்கு, ஆட் எடிட் இருக்கு, அப்புறம் என்ன சொல்றது, ஆட் எடிட் இருக்கா, சோசியல் மீடியா எடிட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் எடிட்டிங் வந்து இருக்கு. ஸோ அதில் உங்களுக்கு என்ன எடிட் வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா எடிட்டை வந்து சூஸ் பண்ணுவேன். ஏன்னா பிகாஸ் அதுதான் வந்து பூம் ஆகிட்டு இருக்கு. இப்போ முன்னாடி வீட்டுக்கு ஒரு இன்ஜினியர் இருக்க மாதிரி இப்போ வீட்டுக்கு ஒரு கிரியேட்டர் இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு சில கிரியேட்டர் வந்து, அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கவங்களும் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க ஒரு லெவலுக்கு அப்புறம் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து டைம் தேவை. அதனால அவங்க வேற ஒருத்தவங்க தான் எடிட் பண்ணி கொடுத்தாகணும். அதனால அந்த எடிட்டிங்கை நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம்னா அதுவும் வந்து ஒரு பூமாக மாறும். அதாவது இப்போயே வந்து வீடியோ எடிட்டிங் வந்து பூமில் தான் இருக்குது. ஸோ அதனால சோசியல் மீடியா எடிட்டிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மேபி நீங்கள் வந்து உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஏன் ஒரே டைப் ஆஃப் ஸ்டைலை வந்து ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு, சோசியல் மீடியா இப்போ எடுத்துக்கலாம், சோசியல் மீடியா வீடியோ எடிட்டிங் எடுத்துக்கலாம். இன்ஸ்டாகிராம்ல இப்போ ஒரு ட்ரெண்டிங்கில் ஒன்று சும்மா பாக்ஸ் மாதிரி மட்டும் போட்டு நடுவில் சைட்லலாம் பிளாக்காக இருக்கும், நடுவில் பாக்ஸ் மாதிரி மட்டும் போட்டு அதில் மட்டும் வீடியோ வர மாதிரி இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கிறதையும் வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கணும். அண்ட் அதுவும் இல்லாமல் ஒரே டைப் ஆஃப் எடிட்டிங் வந்து இப்போ நான் வந்து முன்னாடி என்னோட பழைய வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே டைப் ஆஃப் தான் இருக்கும் வீடியோ எல்லாமே. வந்து மேபி வந்து டிரான்சிஷன் எல்லாமே வந்து ஒரே டைப்பில் தான் இருக்கும். அப்போ நான் வந்து என்னோட கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தேன். போக போக வந்து கொஞ்சம் என்னோட எடிட்டிங்லேயே கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரே எடிட்லேயே இருக்காமல் உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி நீங்கள் வந்து வேறு டைப் ஆஃப் எடிட்டிங் சொல்கிறேன். இப்போ ஒரு வீடியோ வந்து டெக்ஸ்ட்டில் வந்து அதிகமாக டெக்ஸ்ட்டில் வந்து
ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அலெக்ஸ் ஹார்மோசி வீடியோ எடுத்துக்கலாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து கரெக்டாக இந்த இடத்துல போட்டு நடுவில் இந்த இடத்துல போட்டு வீடியோ வந்து மேக் பண்ணுவார். ஸோ இன்னும் அலி அப்தால் பார்த்தீங்கன்னா அவங்க வேற மாதிரி வந்து பேப்பர் எஃபெக்ட் அந்த மாதிரிலாம் போட்டு வீடியோ எடுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் எல்லாமே வந்து ட்ரை பண்ணுங்க. அண்ட் அடுத்தவங்க வீடியோ இப்போ இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் வீடியோ எடிட்டிங்க பார்த்தீங்கன்னா நீங்களே வேற கண்ணோட்டத்தில் பார்ப்பீங்க. ஒவ்வொருத்தவங்க இப்போ ஒரு வீடியோ எடுத்துட்டிங்கன்னா அந்த வீடியோவில் அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து வாட்ச் பண்ண பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு மூவிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, அதாவது எடிட்டில் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து வாட்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரே டைப் ஆஃப் எடிட்டிங் வந்து பண்ணாதீங்கன்னு சொன்னேன். ஒரு சில பேர் பேக்ரவுண்டில் வச்சு எடிட் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அனிமேஷன் வச்சுமே மட்டும் எடிட் பண்ணுவாங்க. ஸோ அனிமேஷன் வச்சு எடிட் பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து, அதாவது எல்லா ஸ்டைலுமே வந்து கற்றுக்கங்க அப்படின்னு சொல்கிறேன். இன்னொரு இப்போ மார்னிங் வந்து ஒரு பாட்காஸ்ட் வந்து கேட்டேன். ஸோ அந்த பாட்காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி ஷேப்டு ஸ்கில் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க. அவர் பேர் கூட கென்னின்னு நினைக்கிறேன். ஸோ அவர் கூட இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. அவர் நிறைய லைஃப் டிப்ஸு அந்த மாதிரி என்டர்பிரனர் அந்த மாதிரி வந்து நிறைய சொல்லியிருப்பாரு. அவர் வந்து அவர் அந்த ஒரு 1.5 மணி நேரம் பாட்காஸ்ட், அந்த பாட்காஸ்ட்ல வந்து அவர் சொல்லியிருப்பாரு டி ஷேப்டு ஸ்கில் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அந்த டி ஷேப்டு ஸ்கில்னா இப்போ வந்து ஒரு வீடியோ எடிட்டிங் எடுத்துக்கலாம். வீடியோ எடிட்டிங்ல இப்படி ஃபிலிம் எடிட்டு, சோஷியல் மீடியா எடிட்டு, ஆட் எடிட்டு, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ இந்த எல்லாத்தையுமே வந்து இப்போ மேலே ஒரு டீக்கு இப்படி கொடுக்கணுங்க. ஸோ மேலே இருக்கிறது வந்து இது எல்லாமே நீங்கள் வந்து ஒன்னே ஒன்றை மட்டும் பிக் பண்ணுங்க. இப்போ சோஷியல் மீடியா எடிட்னா அந்த ஒன்னே ஒன்றை மட்டும் நீங்கள் டி ஷேப், மீதி எல்லாமே வந்து லேர்ன் பண்ணி வச்சுக்கணும். ஒன்னே ஒன்றை மட்டும் நீங்கள் வந்து டீப்பாக வந்து லேர்ன் பண்ணணும். ஸோ இதான் வந்து டி ஷேப் எடிட், புரியும்னு நினைக்கிறேன். மேலே வந்து எல்லாமே வந்து லேர்ன் பண்ணி வச்சுக்கணும். ஒரே ஒரு ஸ்கில்லை மட்டும் நீங்கள் வந்து மாஸ்டர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அது மூலயமா நீங்கள் மற்றவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் தனியாக தெரிவிங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் அது பண்ணாதான் நீங்கள் வந்து டெக்னிக்கலாகவும் வந்து சக்ஸஸ் அடைவீங்க. ஸோ நிறைய ஸ்கில் இருக்குன்னா அது எல்லாமே எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் அதுலேருந்து ஒரு ஸ்கில்லை மட்டும் டீப்பாக லேர்ன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து டி ஷேப் ஸ்கில். ஸோ அதே மாதிரி வீடியோ எடிட்டிங்கில் நீங்கள் வந்து எல்லாமே வந்து லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு எந்த ஆர்டர் வந்து பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து மாஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து அப்வொர்க்குன்னு ஒரு வெப்சைட் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து நான் வந்து பார்த்தேன், ஃப்ரீலான்சர் வெப்சைட். ஸோ ஒரு 20 செகண்ட் அனிமேஷன், இந்த பால் மாதிரிலாம் வந்து கொடுக்கும். அப்புறம் அனிமேஷன் நீங்கள் யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க, பால் மாதிரிலாம் வந்து அனிமேஷன் வந்து கொட்டும். ஸோ அந்த மாதிரி ஒரு 20 செகண்ட் எடிட்டுக்கு அது எவ்வளோன்னு நான் பார்த்துறேன். நான் கூட நோட் பண்ணி வச்சுருக்கேன். சாரி அப்படிங்களா, போயிடாதீங்களா, ரிட்டன்ஷன் வந்து கிராப் பண்ணுறதுக்காக பார்த்துருக்கேன். 20 செகண்ட் எடிட்டுக்கு 3000, 20 செகண்ட் எடிட்டுக்கு 3000 வந்து சார்ஜ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க அப்வொர்க்கில். அண்ட் அதுவும் இல்லாமல் அனிமேஷனுங்கிறது சும்மா இல்லை, அவங்களும் வந்து 2 hour 3 hour 4 hour அந்த மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து எதை சூஸ் பண்ணிக்கிறீங்கிறது வந்து நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணணும். அதுக்கு எனக்கு வாய்ப்பு வளருது. ஸோ இப்போ கம்மிங் டு த 5th ஸ்டெப், ஸோ ஃபைண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இது வந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். நம்ம என்னதான் வந்து ஒரு ஸ்கில்லை மாஸ்டர் பண்ணாலும் அதை வந்து நம்ம மானிட்டைஸ் பண்ணாதான் நம்ம வந்து அதில் ஜெயிச்சுக்கணும்னு அர்த்தம். ஐ மீன் அதை வச்சு நீ ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணிட்ட, அதை வச்சு உனக்கு காசு பார்க்க தரலைன்னா நம்ம வந்து எதுக்கு அதை லேர்ன் பண்ணோம்? ஓகே, நமக்கு பிடிச்சது வந்து லேர்ன் பண்ணலாம். அண்ட் நம்ம ஏதாச்சும் லிவ் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம வந்து மணி தேவை தானே. ஸோ இப்போ வந்து வீடியோ எடிட்டிங் எல்லாமே வந்து லேர்ன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து அதை மானிட்டைஸ் பண்ணுறதுக்கு என்ன வழின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வழி இருக்குது. நீங்கள் வந்து ytjob.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு யூடியூப்பில் நிறைய பேர் எடிட் பண்ணுறதுக்காக அந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா அதில் நீங்கள் வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து கொடுத்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதை சொல்லாமல் இருந்தேன், ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு பில்டு போர்ட்ஃபோலியோ, இந்த போர்ட்ஃபோலியோ வந்து நீங்கள் வந்து பில்ட் பண்ணணும். இப்போ ஸ்டார்டிங் டைமில் நம்ம வந்து கூகுள் டிரைவே எடுத்துக்கலாம். அந்த டிரைவில் உங்களோட பெஸ்ட் டைப் ஆஃப் ஒர்க்கை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்கள் கிளைண்ட் யாராச்சும் கேட்டாங்கன்னா இதை வந்து ஷார்ட் கேஸாக வந்து காமிச்சுக்கலாம். புரியும்னு நினைக்கிறேன். உங்கள் கிளைண்ட் யாராச்சும் காமிச்சாங்கன்னா அந்த கேட்டாங்கன்னா உங்களோட லிங்க்கை வந்து ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அந்த எல்லா வீடியோவும் பார்த்துருவாங்க. ஸோ இது மூலமா இவன் வந்து வீடியோ எடிட் பண்ணுறான்ப்பா ஓரளவு, ஐ மீன் மற்றவங்களோட ஏதோ கொஞ்சம் இவனுக்கும் தெரியும் அப்படிங்கிற ஒரு
ஷோர்ட் கேஸ்க்காக தான் நம்ம வந்து போர்ட்ஃபோலியோ வந்து பில்ட் பண்ணி வச்சுக்கணும். அண்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒய்டி ஜாப் அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, சாரி வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம் ஏதாச்சும் ஒர்க் இருக்கா அப்படின்ட்டு. அதே மாதிரி நீங்கள் அப்ஒர்க்கு அந்த மாதிரி நிறைய வெப்சைட்டில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அண்ட் அதுவும் இல்லாமல் ரொம்ப இப்போ எல்லாருமே வந்து சூஸ் பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னா, அந்த சோஷியல் மீடியாவில் போயிட்டு டேரெக்டாக அவங்களுக்கு டிஎம் பண்ணுறது. இந்த மாதிரி நான் உங்களுக்கு வீடியோ எடிட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மெசேஜ் பண்ணுறது, டேரெக்டாக அவங்களுக்கு டிஎம் பண்ணுறது. அண்ட் இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ என்னோட வீடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த வீடியோவே எடுத்து நீங்கள் வந்து ஒரு மாதம் எடிட் பண்ணிட்டு எனக்கே வந்து சென்ட் பண்ணி ப்ரோ நான் எடிட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, மேபி நானே உங்கள் எடிட் பார்த்து ஒரு வேளை நல்லா இருந்துச்சுன்னா நானே உங்களை ஹையர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சான்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் இன்னும் ஒரு சில பேர் வந்து டேரெக்டாக வந்து அவங்களே ஒரு வீடியோ எடிட்டிங் அப்படின்ட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் சேனல் வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க, பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க. அதில் அவங்களோட ஒர்க்கு அண்ட் அவங்க எப்படி வீடியோ எடிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுறது மூலிமா கிளைண்ட் வந்து டேரெக்டாக அவங்கள தேடி வந்து போகிறாங்க. இப்போ நானே ஒருத்தர் யாராச்சும் இன்ஸ்டாகிராம்ல நல்லா வந்து வீடியோ எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு நானே வந்து டேரெக்டாக இந்த மாதிரி வீடியோ எடிட் பண்ணி தர முடியுமா அப்படின்னு வந்து நான் வந்து கேட்கலாம். இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இப்போ நீங்களாம் போய் கேட்டிங்கன்னா மேபி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஐ மீன் நம்ம வந்து நெகோசியேஷன் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். இதே அவங்களாம் நம்மளை தேடி வந்தாங்கன்னா நம்மளோட சாய்ஸ் தான், நம்ம என்ன மணி ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதான். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஒர்க்லேயும் வந்து கரெக்டாக இருக்கும். இதையும் நான் சொல்லிக்கிறேன், இதை மட்டும் எவனாச்சும் கட் பண்ணி எடுத்து போட்டுற போகிறான். ஸோ ஃபைண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தான். அந்த இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் வந்து கிராப் பண்ணி இது பண்ணிட்டேன். ஆக்சுவலி நான் வந்து எப்படி 6K + 10K மேக் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். சாரி, நான் வந்து ஒரு கம்யூனிட்டியில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன், பெய்டு கம்யூனிட்டி. ஐ மீன் ஆக்சுவலி நான் வந்து ஒரு கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். அந்த கோர்ஸில் ஒரு கம்யூனிட்டி இருக்கும். அந்த கம்யூனிட்டியில் யார் வேணாலும் வந்து அவங்களோட டவுட்ஸையும் வந்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சாலும் நீங்கள் வேறு யாராச்சும் டவுட்டு கேட்டாங்கன்னா அவங்களுக்கும் நீங்கள் வந்து சொல்லிடலாம். ஸோ அந்த மாதிரி அந்த கமிட்டியில் வந்து நான் வாட்ஸ்அப்பில் இருந்தேன். ஸோ ஒருத்தவங்க வந்து எனக்கு வீடியோ எடிட்டிங் தேவை, என்னோடய வீடியோ யாராச்சும் எடிட் பண்ண தர முடியுமா அப்படின்னு வந்து கேட்டாங்க. நான் வந்து அவங்களுக்கு டேரெக்டாக டிஎம் பண்ணேன், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி வந்து நானே எடிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொன்னேன். அவங்க வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோ தாங்கன்னாங்க. என்கிட்ட வந்து போர்ட்ஃபோலியோவே இல்லை. ஆக்சுவலி நான் மொபைலில் தான் எடிட் பண்ணிட்டு இருந்தேன் முன்னாடி வரைக்கும். இப்போ வந்து அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து இப்போ டாவன்சியில் ஒரு வீடியோ வந்து ரொம்ப ஸ்ட்ரைக்காக வந்து ஒரு 8 மினிட்ஸ் வரும். ஸோ அது வந்து அந்த வீடியோ ஏற்கனவே ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோவை இப்போ ஃபுல்லாக எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அந்த வீடியோ வந்து விடலை. அது வரைக்கும் நான் வந்து இப்போ வந்து ஃபோனில் தான் வந்து ஷூட் பண்ணிட்டுருக்கேன், ஃபோனில் தான் வந்து எடிட் பண்ணிட்டுருக்கேன். அதே மாதிரி நான் அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லவும் நான் வந்து டேரெக்டாக வந்து அவங்கள்ட்ட இல்லை உங்களோட வீடியோ வந்து சென்ட் பண்ணுங்கள், நான் வந்து எடிட் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வீடியோ சென்ட் பண்ணாங்க. அந்த வீடியோ சென்ட் பண்ணோன்னே நான் கொஞ்சம் எடிட் பண்ணி கொடுத்தேன். அண்ட் அதுவும் இல்லாமல் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை வேறு காமிச்சேன். அது மூலயமா ஆக்சுவலி அந்த பேஜில் வந்து அவ்வளோக்கும் நான் வந்து ஃபோன் எடிட்டர் அளவுக்கு தான் வந்து இருக்கும். ஸோ அந்த காமிச்சோம். அப்போதைக்கு நான் 100K ரீச் ஆகிட்டேன். அவங்க வந்து எப்படி பிரவீன் 100K ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. மேம் கன்சிஸ்டன்ட் அண்டு ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆக்சுவலி அதனால எனக்கு ஒன்றும் தரல. என்னோட பேஜ் வந்து நான் வந்து அதாவது அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு பில்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இங்கே ஒரு பேஜ் வச்சுருக்கான், அதனால இவன் யாருன்னு தெரியும். இப்போ யாருமே வந்து கொடுத்துட மாட்டாங்களே, யாருன்னே தெரியாமல் வந்து வீடியோ எடிட்டிங் டேரெக்டாக வந்து கொடுத்துட்டு மணி வந்து தர மாட்டாங்களே. எனக்கு ஒரு ஐடென்டிட்டியாக வந்து அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் இருந்துச்சு. ஐ மீன் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு ரியலான ஹியூமன் பீயிங் தான். அப்படி நிறைய பேர் ஸ்கேம் பண்ணிடுவாங்களே. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நான் இது என்னோட பேஜ், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு நான் ஒரு ப்ரூஃப் வந்து காமிச்சேன். அண்ட் அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு எடிட் பண்ணி கொடுத்தேன். அண்ட் எடிட் பண்ணி கொடுத்தது வந்து அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் நான் அவங்கள்ட்ட முன்னாடியே சொல்லிட்டேன், நான் வந்து ஃபோன் எடிட் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு வந்து சார்ஜ் வந்து 300 வந்து சார்ஜ் பண்ணேன். 1.5 நிமிஷத்துக்கு வந்து 300 வந்து சார்ஜ் பண்ணேன். அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டேன். சரி, 1 செகண்ட். ஜூஸ் போட்டேன் நானே, ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, சார்ஜ் பண்ணி இந்த மாதிரி அவங்களுக்கு வீடியோ எடிட் பண்ணி கொடுத்தேன்.
ஃபர்ஸ்ட் வீடியோலேயே நான் வந்து அதிகமாக வந்து டிரான்சிக்ஷன் வந்து ஆட் பண்ணேன். ஐ மீன் பேக்ரவுண்டில் வீடியோலாம் ரன் ஆகும், சாரி, அதை வந்து நான் ஆட் பண்ணல. அவங்க வந்து சொன்னாங்க எனக்கு வந்து என்னோட வீடியோவில் வந்து பின்னாடி பேக்ரவுண்டில் வீடியோ ஏதாச்சும் ஒன்று ரன் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து கேட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு தாட்டி தான் வந்து மறுபடியும் அவங்க வீடியோவில் அவங்களோட வீடியோவில் சும்மாவே வந்து பிளைனாகவே இருக்காது, ஏதாச்சும் அவங்க சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்டில் வந்து வீடியோ வந்து ஏதாச்சும் ஒன்று ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதனால தான் அவங்கள்ட்ட சொல்கிறேன், கிளைண்ட்டை முன்னாடியே வந்து நீங்கள் பேசி என்ன மாதிரி அவங்களுக்கு எடிட் வேணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுங்க, கேட்டுக்கங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட வந்து நான் வந்து ஒர்க்கை வந்து எடுத்துக்கிட்டேன். அண்ட் அதுவும் இல்லாமல் அவங்கள்ட்ட நான் வந்து அட்வான்ஸும் வந்து வாங்கிட்டேன். மேபி ஒரு சில பேர் வந்து அப்ஒர்க்காக அட்வான்ஸ் வந்து கொடுப்பாங்க, ஒரு சில பேர் வந்து தர மாட்டாங்க. நான் ஆக்சுவலி எனக்கு ஃபோன் எடிட் மட்டும் தான் தெரியும், அதை வச்சு நான் அவங்கள்ட்ட வந்து அப்ஒர்க்குக்காக அட்வான்ஸ் வந்து வாங்கிட்டேன். அதை வச்சு தான் முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், அதை வச்சு தான் நான் வந்து பெங்களூர் அதுக்கு வந்து போனேன். அண்ட் அதுவும் இல்லாமல் என்னோட டியூக்கெலாம் கொஞ்சம் இது பண்ணேன். சரி, ஓகே, அவங்களுக்கு எடிட் பண்ணேன். அண்ட் இன்னொரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கிய விஷயம், என்னோட ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டே வந்து இன்டர்நேஷ்னல் கிளைண்ட் தான். இது வந்து ஒரு பெருமையாக வந்து சொல்லிக்கல, ஆனால் அவங்களும் ஒரு தமிழ் தான். அவங்க தமிழ் நாட்டில் இருந்து தான் அவங்க வந்து இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டே வந்து இன்டர்நேஷ்னல் கிளைண்ட் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் பெருமையாக இருக்குது. அப்போதைக்கு இது வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சுன்னா நீங்கள் தான் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் அவங்கள்ட்ட போயிட்டு நானே டேரெக்டாக போய்க்கிட்டேன். ஆனால் இது வரைக்கும் நான் என்னோட வீடியோ தான் எடிட் பண்ணிட்டு இருக்கேனே தவிர மற்றவங்க வீடியோ நான் எடிட் பண்ணலை. நான் இந்த மாதிரி எடிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லிட்டு அவங்கள்ட்ட அட்வான்ஸாக கேட்டேன். ஸோ அதுதான் எனக்கு வந்து ஒரு பெரிய வந்து ப்ளஸ்ன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கும் வீடியோ எடிட் பண்ணி கொடுத்தேன் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ மொத்தமாக வந்து அவங்கள்ட்ட வந்து ஒரு 10K வந்து ஏர்ன் பண்ணேன். அண்ட் இதில் இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்து அந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணது வந்து 1000 rupees தான். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அந்த கம்யூனிட்டியிலேருந்து நான் ஒரு சில நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதுவும் இல்லாமல் அந்த கம்யூனிட்டி மூலமா எனக்கு வந்து 10,000 rupees வந்து ப்ளஸ்ஸாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பெய்டு கம்யூனிட்டியும் கூட வந்து எடுக்கலாம். அண்ட் அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். இப்போ வீடியோ எடிட்டிங் நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் யூடியூப்லேயே வந்து ஃப்ரீயாகவும் வந்து லேர்ன் பண்ணலாம். அண்ட் இதில் ஏதாச்சும் பெய்ட் கோர்ஸ் வந்து எடுத்து லேர்ன் பண்ணலாம். இதில் என்ன ஒரு இதுனா, ஃப்ரீனா நீங்கள் வந்து எல்லா கோர்ஸையுமே வந்து லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். யார் எந்த மாதிரி போடுறாங்க அப்படின்ட்டு நிறைய வீடியோஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதே பெய்ட் கோர்ஸ்னால் கரெக்டாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து இது பண்ணி கொடுக்குறோம், என்னென்ன இருக்கோ அதை மட்டும் வந்து லேர்ன் பண்ணி கொடுக்குறாங்க. இதனால வந்து நீங்கள் வந்து உங்களோட டைம் வந்து சேவ் பண்ண முடியும். அதனால நீங்கள் வந்து அதையும் தாண்டி உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் தாண்டி இதில் இருக்கிறத தாண்டி நீங்கள் வந்து எல்லாமே வந்து லேர்ன் பண்ண முடியும். ஸோ ஒரு சில வீடியோவில் வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து லேர்ன் பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டில் எதை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதே வந்து சூஸ் பண்ணலாம். ஐ மீன் யூடியூப்லேயே வந்து லேர்ன் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு டைம் இல்லைனா நீங்கள் பெய்ட் கோர்ஸ் ஏதாச்சும் வந்து லேர்ன் பண்ணலாம். அண்ட் அதுவும் இல்லாமல் நல்லா இதை நோட் பண்ணிக்கோங்க, பெய்ட் கோர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும். ஐ மீன் அந்த பெய்ட் கோர்ஸ் நீங்கள் பே பண்ணி இது பண்ணுறதுக்கு அது ஒர்த்தாக இருக்கணும். ஓகே, புரியுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் இப்போ மணி மேக் பண்ணுறதுக்கு எப்படின்ட்டு ஒரு வீடியோ வந்து, ஐ மீன் வீடியோ எடிட்டராக மணி எப்படி மேக் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு வீடியோ வந்து நான் வந்து பார்த்தேன். ஃபின்சார் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் வந்து பார்த்தேன். அதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து தரேன். அண்ட் அதுவும் இல்லாமல் நான் இந்த வீடியோ எடிட்டிங்கை பற்றி நான் போட்டது வந்து ஒன்று, நிறைய வீடியோஸை நானும் வந்து நிறைய வந்து கன்சியூம் பண்ணி நானாக ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து, ஆக்சுவலி இந்த 5 பாயிண்ட்ஸ் தான் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இது மூலமா உங்களுக்கு தெரியும்னு நான் நம்புகிறேன். ஐ மீன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அந்த இது மூலமாக உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ.